நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளசன்ட் மூவி பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவி. ரீசெண்டாக நிறைய ஆக்ஷன் அண்ட் வயலன்ஸ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிளசண்டாக இருந்துச்சு. வந்து 2 hours பார்த்தது எனக்கு போனதே தெரியல. அண்ட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நீங்கள் தனியாக வந்து பார்த்தாலுமே உங்களுக்கு அதோட வேல்யூஸ் வந்துட்டு திரும்ப உள்ளேருந்து பிடிக்கும். ஒருத்தர் வந்து என்ன மெசேஜ்னா, இப்போ உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அதை எப்பயுமே வந்து லூஸ் பண்ணக்கூடாது. கடைசி வரைக்கும் உங்களோட இதை வந்துட்டு ஹோல்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான பலன் வரும். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடக்கூடாது. அதுதான் வந்துட்டு மெசேஜ். மியூசிக்கும் விஷுவல்ஸும் டாப் நாட்ச். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு சீனையும் அதை எலிவேட் பண்ணி காமிக்குது. ரிட்டர்ன் ஃபார்மேட்ல இருக்கிறத விட அப்படி பாக்குறப்ப ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுது நமக்கு. இல்ல எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு. லிமிடெட் கேரக்டர்ஸ் தான், அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு சீன்ஸுமே இருக்கு. ஆக்டிங் வைஸ் எனக்கு பாரதிராஜா சாருமே சமுத்திரக்கனி சார் ரெண்டு பேருமே ரொம்ப பண்ணியிருந்தாங்க. அனன்யா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பாக்குறோம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெக்டே பண்ணாம தான் வந்தேன். அருமையான படம். தயவு செஞ்சு வந்து ஓடிடியில் பார்த்துட்டு நல்லா இருக்கு, தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிடாதீங்க. தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்க. இந்த படத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி 4 படங்கள் திரும்பி திரைக்கு வரும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோ. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தவிர வேற என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த படத்துல ஆட் பண்ணிருக்காங்க? இல்ல அப்படிலாம் பிரிக்க முடியல என்னால. இது எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும். அவ்வளவுதான். புரியல பிரதர்? என்ன மாதிரி எமோஷன்ஸ்லாம்? படமே எமோஷன்ஸ் தான். இந்த கருத்து ஊசிலாம் போடல. கரெக்டா வந்து எந்த லெவல்ல மீட்டரை பிடிக்கணுமோ அந்த லெவல்ல பிடிச்சிருக்காங்க. புரியல பிரதர்? நாசர் சார் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாசர் சார் பத்தி எப்படிங்க அதெல்லாம் சொல்லவா முடியும்? அவரை லெஜண்டுங்க. புரியல பிரதர்? பயங்கரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எப்படி சொல்றது, அந்த செட்டில்ட கரெக்டா மெயின்டைன் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் ஒரு எமோஷன்ல ஒரு கனெக்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. காமெடியும் இருக்கு. இந்த படத்தை வந்து நீங்க வாழ்க்கையா வந்து நினைச்ச வந்து பாருங்க. உங்க லைஃபோட எல்லார் லைஃபோடையுமே ஒரு சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருப்போம். அதை இந்த படம் வந்து கரெக்டா குத்துன்னு நினைக்கிறேன். லாகுன்னு இந்த படத்துல எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி எதுவுமே இல்லை. புரியல பிரதர்? 10க்கு நான் 11 கொடுப்பேன் பிரதர். இந்த படத்துக்கு படம் ரொம்ப நல்ல படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். மக்களுக்கு இன்னைக்கு நல்லவனா இருக்கிறது எப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்கு ஒரு படம் தேவைப்படுது. நல்லவனாரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு. நீ நல்லவனா தான் உனக்கு என்ன கிடைக்குங்கிறத ஒரு படம் மூலம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம். வந்து டான்ஸ் ஃபைட் எதுவும் கிடையாது. என்ன கதையோ அந்த கதை மட்டும்தான் இருந்தது. சமுத்திரக்கனி ஆஸ் யூஷுவல் நல்லா நடித்தார். பாரதிராஜா அவர் ஏஜுக்கு ரொம்ப நல்லா பண்ணார். படம் ரொம்ப நல்ல படம். எமோஷன்ஸ், ரொம்ப எமோஷன்ஸ் நல்லா இருந்தது. எல்லாரும் சந்தோஷமாக பார்த்து படம் முடியும் போதும் நடுவுலையும் எல்லாரும் கை தட்டினாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். நம்ம நேர்மையாக இருக்கணும், ஆனஸ்டாக இருக்கணும். அதனால வந்து அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக பண்ணாமல் நம்ம ஜென்ரலாகவே ஆனஸ்டாக இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. லேக் எல்லாம் இல்லை. அது அப்படி எல்லா படமும் கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட் இருக்குல்ல, ஒரு 10 minutes அவங்க உள்ளே போகிறதுக்கு அதை தான் பண்ணியிருக்காங்க. 2 hours படம். ஸோ எந்த இடத்துலையும் போர் அடிக்காது உங்களுக்கு. மியூசிக்காக டீசெண்டாக இருக்குது, நாட் பேட். எல்லாருமே நம்ம பார்க்கலாம். அதாவது அவங்க யூஸ்வலாக இது கேரளாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ நமக்கு விஷுவலாகவும் நல்லா இருக்குது படம் பார்க்க. ரேட்டிங் கொடுக்கலாம். நல்ல படம் இல்லை. 10க்கு 9 கொடுக்கலாம். கஷ்டப்பட்டு இடி, மலை, மின்னல், புயல் எல்லாத்தையும் தாங்கி உழைச்சிருக்காங்க. இந்த படத்தை கொண்டு சேர்த்ததுல எல்லாருக்கும் பெரிய பங்கு உண்டு. இது என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது. இங்க இருக்க அத்தனை பேருடையும். இந்த வாங்க எடிட்டர், வாங்க எடிட்டரை பத்தி நான் பேசி ஆகணும். திட்டுவார் போய். அதுக்காக இல்லை, ராப்பகலா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியும் படம் பார்த்தப்ப இவங்க தான் பேசணும். என் கூட வேலை பார்த்த அனுபவங்கள் இருக்குது. பல்வேறு அசிஸ்டன்ட்லாம் வந்திருக்கிறாங்க. நீங்கள் அவங்களோட ரியாக்ஷனை கேளுங்க. வந்துடும், நீங்கள் சொல்லுங்க. வாமா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ இந்த 2024ல this is one of the best film. நீங்க எல்லாருமே போய் பார்க்கணும். பிகாஸ் இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையில் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் அந்த அரகண்டோட
கொலை கத்தி அந்த ரத்தம் அந்த மாதிரி ஒரு விஷயத்து மதியில லைக் ஒரு பியூர் சோலா ஒரு ஃபிலிம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தான் திருமாணிக்கம். திருமாணிக்கத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. 2024 this is one of the black blockbuster movie. Please go and watch. Thank you. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரான ஒரு சூப்பரான மூவி, எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். இந்த படத்துல நான் சின்ன வயசு சமுத்திரகனி அங்கிளா பண்ணியிருக்கேன். இங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நந்தா பெரியசாமி அங்கிள் கூட நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ வர்ற மூவிஸ் எல்லாம் வைலன்ஸ் அது மாதிரி பேஸ் பண்ணி வருது. ஆனா இந்த மூவி பியூர்லி 100% கண்டென்ட்டை பேஸ் பண்ண மூவி. எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. தேங்க்யூ. படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னென்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லா படங்களும் பெருசாக மாசாக தான் வருது. இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி ஆட்கள் வந்து எடுக்கணும். கண்டிப்பாக நந்தா சார் டேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் நம்ம எல்லாருக்குமே ஒன்று தான் சொல்லுது. இவ்வளோ நாளாக மனிதருக்குள்ள மங்கி கிடைக்கிற மனிதநேயத்தை தட்டி எழுப்பக்கூடிய கதை. ஸோ எல்லா குடும்பத்தோட வந்து பாருங்கள். படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்த்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. எமோஷன், சென்டிமெண்ட்ஸ், காமெடி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக இப்போ எல்லாருமே ஃபேமிலியோட தேட்டரில் பார்க்கலாம். இந்த வருஷத்தோட சிறந்த படத்தில் இந்த படம் முக்கியமான பங்கு வகிக்கும். கண்டிப்பாக அவார்டும் கிடைக்கும். தேங்க்யூ. சூப்பரான ரொம்ப சூப்பர் படங்க. அதாவது இப்போ வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஏமாத்துறாங்க இல்லையா. பொதுவாகவே கலப்படம் சாப்பாட்டில் வரைக்கும் கலப்படம் வரைக்கும் ஆயிடுச்சு இல்லையா. நேர்மை ரொம்ப குறையுது. இந்த இடத்துல வந்து நேர்மைக்காக ஒரு விஷயம் பண்ணி அதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இது. பல இடங்கள்ல கிளாப்ஸ். அது என்ன கிளாப்ஸ்னா அதுக்கு எதுக்கு ஆசைப்பட்டானோ அது கிடைக்கும் பொழுது அவன் கை தட்டுறான். அது பூரா அந்த படத்துல இருக்கு. பணம் 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 பண்ண ஓடுற இந்த உலகத்துல ஒரு 1.5 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவன் 1.5 கோடியோட தப்பிச்சுட்டான்னு படம் ஆரம்பிக்குது. அப்படியே அங்கேயே நம்ம எல்லாம் இமிந்து உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விடுதல் ஆட்டு சீட்டை கொண்டு போய் காசே கொடுக்காத ஒரு தாத்தாவுக்கு பாரதிதாஸ் தான் நடிச்சிருக்காரு. கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த டிக்கெட்டை கொடுக்க விடாம குடும்பமும் தடுக்குது, போலீஸ்காரங்களும் தடுக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா எல்லாத்தையும் மீறி கொண்டு போய் அவர் எப்படி சேர்த்தாருங்கிறது படம் ரொம்ப அருமையா இருக்குங்க. அதாவது நேர்மையே இப்ப இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், இப்ப யாரையுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு தப்பு பண்றாங்க இல்லையா. ஆனா இந்த மாணிக்கங்கிற அந்த கதாநாயகர் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா அவரால் முடியல. போன் ஆஃப் பண்றாரு, ஆன் பண்றாரு, ஆஃப் பண்றாரு, கேட்க அவருக்கு வந்து இங்கே நிற்க முடியும். இதுக்கிட்ட டிக்கெட்டை வேற மிஸ் பண்ற மாதிரிலாம் ஒரு சஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஃபேமிலி மட்டும்தாங்க வருவாங்க, யூத் வருவாங்க, ஃபேமிலி வருவாங்க. அப்படி இருக்கு படம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எதையுமே நான் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டயலாக் பல இடத்துல நல்லா இருக்கு. ஒரு போலீஸ்காரர் சொல்லுவாரு, இது வரைக்கும் நம்ம கொலைகாரன் கற்பழிக்கிறவன் பார்த்துட்டு இருக்கிறோம், முதல்ல நல்லவனை பார்க்குறோன்னு சொல்லும்போது கிளாப்ஸ் அடிச்சாங்க. அது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ திருப்பதி பிரஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. லிங்குசாமி சார் தான் அப்படின்னா ரொம்ப மிக சிறப்பாக. பொதுவாகவே லிங்குசாமி சார் படம் எல்லாமே நல்லாவே இருக்கு. அவங்க கம்பெனி ரிலீஸ் பண்ணுறது இது இன்னும் சிறப்பாக இருந்தது. ரொம்ப அருமை. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா யூஸ் ஆகும். படம் நல்லா இருக்கு. சமுத்திர ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாரும் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ப்ரோ வந்து பார்க்கணும். ஃபேமிலியா வந்து பாருங்க, எல்லாரும் வந்து பாருங்க. ஹியூமனிட்டி தான் ப்ரோ மெசேஜ். எல்லாமே நல்லா இருக்கு.